ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு HeloTo Samayal. இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா மஷ்ரூம் கிரேவி. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பே லீஃப் சேர்த்திக்கோங்க. 2 கிராம்பு, 2 பட்டை, 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி சேர்த்திக்கிட்டேன். இப்போது தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வேக விடுங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ மசாலாவோட ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 200 கிராம் காளானை சேர்த்திருக்கேன். நல்லா கிளறி விடுங்க. காளான்லேயே நல்லா தண்ணி விடும், அதனால நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. பாருங்க, நல்லா தண்ணி விட்டுருச்சு. இப்போ இன்னும் 1/2 கிளாஸ் தண்ணியை சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து காளானை நல்லா வேக விடுங்க. காளான் நல்லா சீக்கிரமா வெந்துடும். காளான் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தேங்காய் முந்திரி பருப்பு போட்டு அரைச்ச விழுதியும் சேர்த்திக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம கிரேவிக்கு இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.